வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் 1 கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன். ஸோ ஜென்ரல் தமிழ் அண்டு ஜிஎஸ். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2ஓட அந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஜிகே பார்ட் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரைட். ஸோ இந்தியா இஸ் எ செக்யூலர் கண்ட்ரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த அசட் அண்ட் ரீசன், காரணம் கூற்று அப்படின்றதுல இந்தியா இஸ் எ செக்யூலர் கண்ட்ரி. ரைட்டா? இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. ஆமாம், கரெக்ட். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. ஸோ அசட் கரெக்டு. ரீசன் பாருங்கள், இந்தியா ஃபாலோஸ் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் த ரிலீஜியஸ். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது நீ படிச்சிருப்பீங்களா? அதாவது இந்தியா மதத்திலிருந்து மாநிலத்தை முழுமையாக பிரிப்பதை பின்பற்றுகிறது. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படின்னா கிடையாது. ரைட்டா? ஒரு ரிலீஜியஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டு கிடையாது. அப்போது ஒரு ஸ்டேட்டுனா எல்லா ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, எல்லா ரிலீஜியஸுமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ரைட்டா? ஸோ காரணம் வந்து தவறு. ரைட். எது கரெக்டு அப்படின்னா இந்தியா செக்குலர் கண்ட்ரி அப்படிங்கிறது தான் இது கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்கள். அப்போ ஆன்சர் என்னது? ஏ. ஆன்சர் என்னது? ஏ பாருங்கள். கூற்று என்பது உண்மை, ஆனால் காரணம் என்பது தவறு. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ரைட்டா ஏ. ஸோ ஏ இஸ் எ ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூலர் ஓரியன்டாக எப்பொழுதுமே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின்ஸ் உண்டு. ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் செக்யூலருங்கிற ஒரு வேர்டே கொடுத்து வச்சுருக்கான். ரைட்டா? ஸோ ப்ளஸ் பாலிட்டிலேயே அது ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இந்த செக்குலர் வேர்டுங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் ஏ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வேர்ட். இட்ஸ் ஆடட் இன் த 42nd அமெண்ட்மெண்ட் 1976. 1976 42வது சட்டத்திட்டத்தில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இது மாதிரி பார்த்து வச்சு. அடுத்தது பாருங்கள், ஹவு மெனி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டோரிஸ் ஆர் இன் இந்தியா. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது? ரைட்டா? எத்தனை மத்திய ஆட்சி பகுதிகள், யூனியன் டெரிட்டோரிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ ஆன்சர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டோரிஸ். இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது. ரைட்டா? 8 மத்திய ஆட்சி பகுதிகள் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின். டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து டவுட் ஆயிரும், எந்த ஸ்டேட்டு கடைசியாக லேட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஏன்னா சில ஸ்டேட் இப்போ வந்து பிரிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா, ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரித்தான் 2014. ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரித்தாங்க. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது ஸ்டேட்டே கிடையாது, அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டோரி. ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டோரி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அதனால் இது மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ரைட். அந்த 8 யூனியன் டெரிட்டோரிஸ் என்னென்ன தெரியும், அதை பற்றி ரொம்ப பேசுகிறேன்னா கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் வந்து டைம் அதிகமாகும். ஸோ இதில் ரைட். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 or 3 கொஸ்டின்ஸ். ரைட்டா? ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, பின்வரும் இணைகளை கவனிங்க. அதில் வந்துட்டு இந்த டான்ஸ், இந்தியாவில் இருக்கிற டான்ஸஸ் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. என்ன சார் அப்படின்னா, இந்த நம்ம ஸ்கூல் 10th புக்லேயே இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே போதும், ரொம்பலாம் வேறு இது தேவையில்லை. ரைட்டா? ஸோ அதில் லேட்டஸ்ட்டு டான்ஸ் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்களா, அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறான். பாருங்கள், அஸ்ஸாம் வந்து பிகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிகு. ரைட்டா? கரெக்டாக? ஆமாம், அஸ்ஸாம் வந்து பிகு. ரெண்டாவது உத்தரப்பிரதேசம் வந்து ராஸ்லீலா கரெக்டு. உத்தரப்பிரதேசில் லாஸ்லீலா கரெக்டு. எது தவறுன்னு கேட்குறான். எது வந்து தவறு, இன்கரெக்ட்லி மேட்ச்டு அப்படிங்கிறதா கொஸ்டின். இன்கரெக்ட்லி மேட்ச்டு எது அப்படிங்கிறாங்க. இன்கரெக்ட்லி மேட்ச்டு பார்த்தா கர்நாடகாவில் வந்து பார்த்தா தெய்யம் எங்கே தெரியுமா? கேரளா. தெய்யம் எங்கே? கேரளா. அதே மாதிரி சோழியா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உத்தரகாண்ட். ரைட்டா? சோழியா எங்கே? உத்தரகாண்ட். அப்போது 3 and 4 ராங். 3 and 4 ராங். 1 and 2 கரெக்ட். பட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எது ராங்லின்னு கேட்குறதுனால 3 and 4. ஸோ ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட். உங்களுக்கு இதில் வந்து 1 and 4 கொடுத்துருப்பாங்க. பட் வந்து ஆன்சர் வந்து சி. 3 and 4 தான் இன்கரெக்ட். ஏன்னா தெய்யம்ங்கிறது கேரளா, அதே மாதிரி சோழியா அப்படிங்கிறது பஞ்சாப் கிடையாது, உத்தரகாண்ட். இது மாதிரி டான்ஸ் வந்து சட்ரியா, ரைட்டா, யாக்சி, அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், மோகினி ஆட்டம், தாண்டியா, கார்பா,
இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட டான்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒடியா, அதாவது ஒடிசாவில் ஒடிசி, ஆந்திராவில் குச்சிப்புடி, கேரளாவில் உங்களுக்கு தெரியும் மோகினி ஆட்டம், ரைட்டா, கதகளி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பேசிக்காக. ஸோ அது மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரியம் பரதநாட்டியம். இது மாதிரி டான்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக டிஎம்பிஎஸ்சியில் கேட்பான். ஏன்னா இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது எல்லா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். அதை பார்த்து வச்சுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து தேவை. அப்போ எந்தெந்த டான்ஸு எங்கெங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது, ஹவு மெனி அஃபீஷியல் லாங்குவேஜஸ், நல்லா புரிஞ்சுங்க, ஆர் இன் இந்தியா ரெகக்னைஸ்ட் பை த 8th ஷெட்யூல். இந்தியாவில் மொத்தம் இந்திய அரசியலமைப்பில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தெர் ஆர் 12 ஷெட்யூல், 12 அட்டவணைகள் இருக்குது. அந்த 12 அட்டவணைகளில் ரொம்ப முக்கியமானது எப்பொழுதுமே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் உண்டு. இந்த 12 அட்டவணைகளை படித்து வச்சுங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த 8வது அட்டவணை, 8th ஷெட்யூல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த 8வது அட்டவணையில் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறான். 8வது அட்டவணையில் ஒரு கொஸ்டின் வருது எப்போதுமே லாங்குவேஜை பேஸ் பண்ணி. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொழி ரொம்ப முக்கியமானது. நீ கலாச்சாரத்தை கை வைக்கிற மாதிரி மொழியிலையும் கை வைக்கக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான சென்சிட்டிவான ஒரு இஷ்யூஸ் வந்து மொழி தான். அப்போ இந்தியாவில் மொத்தம் 22 மொழிகள் வந்து இந்திய அரசியல் அமைப்பு என்ன ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரிஜினலாக 14 தான் இருந்துச்சு. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 14 இருந்துச்சு. ஒரிஜினலாக வந்து பார்த்தா எவ்வளோ இருந்துச்சு? 14 இருந்துச்சு. அப்புறம் 15th லாங்குவேஜ் தான் சிந்தியை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 லாங்குவேஜஸ் 18, அப்புறம் ஒரு 4 லாங்குவேஜ், டோட்டலாக 22. அந்த 4 லாஸ்ட்டாக 4 லாங்குவேஜஸ் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். 18 + 4 = 22 அப்படின்னா இந்த 4 லாங்குவேஜ் என்னது? போடோ, டோங்கிரி, ரைட்டா. ஸோ சண்டாலியில் சந்தாலி, ரைட்டா. ஸோ போடோ, தோங்கிரி, சந்தாலி, ரைட்டா. இன்னொரு மொத்தம் ஒரு 4 லாங்குவேஜஸ் வரும். ஸோ இந்த 4 லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னது லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்து வச்சுங்க, ரைட். ஸோ அடுத்து அதனால தான் வந்து இந்த லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் அட்டவணை 8வது அட்டவணையில் 22 மொழிகள் வந்து அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டங்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது 22. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 105. கொஸ்டின் நம்பர் 105ல் பாருங்கள். ஹூ வாஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கம் டு இந்தியா டூரிங் த கலோனியல் பீரியட்? யார் வந்து இந்தியாவில் கடைசியாக வந்தது, ரைட்டா? எப்போ? இவங்க 1599. நல்லா புரிஞ்சுக்குங்க. 1599 யார் முதல்ல வந்தது இந்தியாவுக்கு? ஃபஸ்ட்டு வந்தது வந்து உங்களுக்கு தெரியும் போர்ச்சுகீசியர். அது 1497 அல்ல 92 அப்படி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீசியர், ரைட்டா. அதுக்கப்புறம் இது எப்படி சார் சீக்வன்ஸ் ஆர்டர் பண்ணுறது? யார் கடைசியாக வந்து எப்படி சார் தெரியும் அப்படின்னா பிடி, இடிஎஃப், இதான் ஷார்ட்கட். நோட் பண்ணிக்கங்க. பிடிஇடிஎஃப் அப்படின்னு என்னது? போர்ச்சுகீசியர், ரைட்டா. ஸோ டச்சு, இங்கிலீஷு, ரைட்டா, டேனிஷு, ஃப்ரெஞ்சு. ஃப்ரெஞ்சு தான் கடைசி. ஸோ பிடிஇடிஎஃப்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இதில் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பிடிஇடிஎஃப் யார் கடைசியாக வந்தது? ஃப்ரெஞ்சு. யார் முதல்ல வந்தது? போர்ச்சுகீசியர். முதல்ல வந்தது போர்ச்சுகீசியர், கடைசியாக வந்தது ஃப்ரெஞ்சு. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி கொஸ்டின் தான் நம்மளுக்கு வந்து இதில் கேட்குறாங்க, ரைட்டா. அதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 105ல் பார்த்தா அடுத்த கொஸ்டின் வந்து 106, ரைட்டா. ஸோ இது என்ன சார் அப்படின்னா இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின். இது எப்பொழுதுமே எல்லா எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழிகள். இந்தியாவில் எத்தனை செம்மொழிகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இந்தியாவில் முதல்ல செம்மொழிகள் எந்த மொழிக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா அது தாய்மொழி தமிழுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது, ரைட்டா. முதல்ல 2004 கொடுத்தாங்க, ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் 2004க்கு அப்புறம் சமஸ்கிருதம் கொடுத்தாங்க, தெலுங்கு கொடுத்தாங்க, மலையாளம் கொடுத்தாங்க, கன்னடம் கொடுத்தாங்க. நல்லா சொல்கிறது புரியுதா? ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6 லாங்குவேஜஸ் கொடுத்தாங்க. அது எந்தெந்த இயரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். எந்தெந்த இயரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா கொஸ்டின்ஸ், ரைட். அதில் பாருங்கள், ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. தமிழ் எப்போ கொடுத்தாங்க? 2004 அக்டோபர் 12, ரைட்டா. ஸோ 2004 அக்டோபர் 12 தான் தமிழ் கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்க. 2004 அக்டோபர் 12 போட்டுங்க, ரைட். அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் 2005. சமஸ்கிருதம் 2005 கொடுத்தாங்க. சமஸ்கிருதம் வந்து 2005 கொடுத்தாங்க. ஓகே, 2005. அடுத்தது தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008. தெலுங்கு 2008 கொடுத்தது. அடுத்த மலையாளத்துக்கு மலையாளம் வந்து ஆமாம் 2013 கொடுத்தது. இதே இது 2013 இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, அது ஒடியா. என்னது? ஒடியா அப்படின்னு பார்த்து. ஸோ இது வந்து ஒடியா ரொம்ப முக்கியமானது. ஒடியா,
ரைட்டா, ஒடியா அப்படிங்கிறது. ஸோ ஒடிசாவில் இருக்கிறது ஒடியா. மொத்தம் வந்து 6 லாங்குவேஜஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2024 நல்லா நோட் பண்ணுங்கள், 2024 புதுசாக எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 5 இது கொடுத்துருக்காங்க. 1 பாலி, நல்லா நோட் பண்ணுங்கள், 1 பாலி, 2வது பிராகிருதம், 2வது பிராகிருத், ரைட்டா, 3வது பெங்காலி, 4வது மராத்தி, 4வது என்னது மராத்தி, ரைட்டா. ஸோ 5வது அசாமி, மொத்தம் 5. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, 6, இப்போ 5, டோட்டல் எவ்வளோ 11. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். அப்போ மொத்தம் செம்மொழிகள் எத்தனை மொழிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் 11 மொழிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடைசியாக 2024 எத்தனை மொழிகளுக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டால், ஸோ பாலி, ஒரு டைம் நோட் பண்ணிக்க, பாலி, பிராகிருத்து, ரைட்டா, பெங்காலி, ரைட்டா, மராத்தி அண்டு அசாமி. ஸோ மொத்தம் 11 மொழிகள் செம்மொழிகள் இந்தியாவில். சார் எல்லாமே ஓகே சார், செம்மொழின்னா என்ன சார் அப்படின்னா, எந்த ஒரு மொழி இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டுள்ளது கடந்த 2000 ஆண்டுகளாக, 2000 வருஷமாக எந்த மொழிக்கு வந்து இலக்கண இலக்கியங்கள் இருக்குதோ அந்த மொழி தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா உலகத்திலே அது முதல் மொழி தமிழ் மொழி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகளுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க, ஒன்றொன்னா கொடுத்துட்ருக்காங்க. சில மொழிகள் பிறந்து செத்தே போயிடுச்சு. கிரேக்கம்லாம் இப்போ இல்லை, ஆனால் கிரேக்கத்தோட தாய்மொழியே தமிழ் தான். ஸோ உலகத்தில் முதல் மொழி தமிழ் வந்து அன்னைக்கு பேசுனது இருக்குது, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த மொழியோட பெருமை, ரைட்டா. ஸோ அது மாதிரி வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், இந்த செம்மொழிகள் அப்படிங்கிறதுலேருந்து கன்ஃபார்மாக டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் உண்டு. இதனால் என்ன சார் பெனிஃபிட்டு, நம்மளுக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட்டு, ஒவ்வொரு மொழிக்கு என்ன சார் பெனிஃபிட்னா, மத்திய அரசாங்கம் ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி தருவாங்க. வருஷத்துக்கு 100 கோடி 200 கோடி ரூபா பணம் கொடுப்பாங்க. அது மூலியமாக இந்த மொழியை வந்து வளர்க்குறதுக்காக அவங்க வந்து எல்லா உதவிகளும் பண்ணுவாங்க. அதுதான் இந்த செம்மொழியோட முக்கியமான தகுதி. ஓகே, ரைட். ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து செம்மொழிகளை எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 107. ரைட், 107 பாருங்கள், அதே தான் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான். பாருங்கள், மொழியை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் வந்துருச்சு. அடுத்தது லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறவங்க அதிக பேர் இருக்காங்க அக்கார்டிங் டு 2011 சென்சஸ். 2011 சென்சஸில் 2011 சென்சஸ் படி எந்த மொழிகள் அதிக பேசுகிறாங்க, ஆன்சர் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க 1 4 2 3 5 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட், எது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹிந்தி. இந்தியாவில் எவ்வளோ பேர் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஹிந்தி. எப்படி உலகத்திலே எந்த மொழி அதிகமாக பேசுகிறாங்க, சைனீஸ். எப்படி உலகத்திலே அதிக மக்கள் தொகை பேசக்கூடிய மொழி சைனீஸ் மாதிரி, இந்தியாவில் யார் எந்த மொழி அதிகமாக பேசுகிறாங்கன்னா ஹிந்தி. ரைட், 2வது பார்த்தீங்கன்னா என்னது, பெங்காலி. நோட் பண்ணுங்கள், 2வது பெங்காலி, ஃபஸ்ட்டு ஹிந்தி, 2ண்டு பெங்காலி, 3rd வந்து பார்த்திங்கன்னா என்னது, தெலுங்கு, 3rd என்னது தெலுங்கு, 4th வந்து பார்த்திங்கன்னா மராத்தி, 5th வந்து பார்த்திங்கன்னா தமிழ். இந்தியாவில் தாய்மொழி தமிழ் 5வது பிளேஸில் இருக்குது பேசக்கூடிய மக்களில், இந்தியாவில் மட்டும். சரியா, உலக லெவலில் நிறைய பேர் இருக்கான், பட் இந்தியாவில் மட்டும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 2011 மொழிகளுடைய அடிப்படையில் சென்சஸ் எடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒன்றும் இல்லை, வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். லாங்குவேஜ் சென்சஸ்னே போட்டாலே, கூகுளில் போட்டாலே வரும், அதுலேருந்து நீங்கள் டேட்டா எடுத்துக்கலாம். ரைட்டா, ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. ரைட், அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 108 வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க, வேகமாக வாங்க, டைம் இல்லை. ரைட், ஸோ விச் கமிஷன் ரெக்கமெண்டட் 33%, ரைட்டா, இண்டியனைசேஷன் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ். நல்லா புரிஞ்சுங்க, அந்த காலத்தில் 1919 மான்டேகு சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த கமிஷன் படி இந்தியாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸ் சொல்கிறோம்ல, அது மாதிரி அன்றைக்கி ஐசிஎஸ் ஆஃபீஸ் சொல்லுவாங்க, அவங்களாம் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இந்தியர்கள் யாரும் அந்தளவுக்கு போக முடியல. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் வரக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாமை இந்தியர்கள் தான் அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு இந்த மான்டேகு சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் கொண்டு வந்த ரெக்கமெண்டேஷன் தான் 33% வந்து அந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுது. அதான் அந்த கமிஷன். எந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணி, ஏன்னா மான்டேகு சேம்ஸ்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி இன் 1990, 1919 முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் தேர்தலே நடந்துச்சு. முதல்ல தேர்தல் நடத்தது மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவில் தான் முதல்ல இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எலெக்ஷன் நடத்தியிருக்கோம். இந்தியாவிலே
முதல்ல தேர்தல் நடத்துனது எங்கே தெரியுமா? தமிழ்நாடு தான், மெட்ராஸ் தான். ரைட்டா? அந்த அளவுக்கு நீதி கட்சி வந்து எலெக்ஷன் நின்று அதுக்காக எவ்வளோ பேர் உழைச்சிருக்கான்னு தெரியுமா? டிஎம் நாயர், ரைட்டா? ஸோ நிறைய தலைவர்கள் வந்து உழைச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பெரிய கஷ்டம்லாம் இருக்குது. ரைட், நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ரைட், நெக்ஸ்ட் வாங்க. தான் சொத்தெல்லாம் விற்று கட்சி ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க போட்டதான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம ரிஃபார்மில் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஆகஸ்ட் ஆஃபரு இது வந்து ஒன்றும் இல்லை. ஆகஸ்ட் ஆஃபருங்கிறது ஸோ 1940 கொண்டுட்டு வரவங்க ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. அது ஆகஸ்ட் ஆஃபர் 1940. ஓகே. ஸோ இது மாதிரி லீ கமிஷன் அது சிவில் சர்வீஸ் ஓரியன்டாக தான், இது மாதிரி தான் வரும். ஸோ ஒவ்வொரு கமிட்டி டீட்டெயிலாக பார்க்கணும், நம்மளுக்கு டைம் கிடையாது. அதனால் நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுவோம். ஓகே, குட், வெரி குட். அடுத்த பாருங்க, கொஸ்டின் நம்பர் 109. ஹூ ரோட் த புக் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா? இது காலங்காலமாக கேட்குற கொஸ்டின் தான். ரைட், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனது யார்? ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன குழந்தை கூட தெரியும், 4வது புக்லேயே இருக்குது. ரைட், ஜவஹர்லால் நேரு. ரைட்டா? ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இவர் இது மட்டும் இல்லை, நிறைய த கிளம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, உலக வரலாறு, நிறைய புக்கு வந்து எழுதியிருக்காங்க ஐயா. ரைட்டா? ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி. இவர் என்ன திரும்ப சொன்னாங்க, அதாவது ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு தனி தீவு கொடுத்துருங்க, அதில் புத்தகமாக நிரப்பிடுங்க, என் வாழ்நாளில் நான் புத்தகமாக படித்து அந்த தீவிலே இருந்து செத்து போயிடுறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு புத்தக புழு அப்படின்னா அது ஜவஹர்லால் நேரு. ரைட்டா? ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். ரைட். ஸோ இதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. ரைட், இது மாதிரி பார்த்தது. அதே மாதிரி மகாத்மா காந்தி, ஸோ ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்லணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத், ரைட்டா, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சேர்மன் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் பிஆர் அம்பேத்கர், ரைட்டா, லா மினிஸ்டர், ஃபாதர் ஆஃப் த இந்தியன் லா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரைட், இது மாதிரி ஒன்றா அப்படியே சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு டைம் இல்லை. பட் டு த ஆன்சருக்கு வந்துடுவோம். அடுத்தது வாங்க, அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் 110. கொஸ்டின் நம்பர் 110 பாருங்கள். ஹூ கால்டு இந்தியா ரைட்டா எத்னாலஜிக்கல் மியூசியம்? அதாவது இந்தியாவே இனவியல் அருங்காட்சியகங்கிறது காலங்காலமாக கொஸ்டின் கேட்டுக்கிறது தான். இந்தியாவே இனவியல் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் விஎஸ் ஸ்மித். யாருன்னு கேட்டால் விஎஸ் ஸ்மித் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரைட்டா, எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு வந்து இந்தியாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, விஏ ஸ்மித் அப்படிங்கிறது. ரைட், யார் சார் இந்த ஃப்ராங்க்லின் எல்லிஸ்? எல்லிஸுங்கிறது ஃபாதர் எல்லிஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் திருக்குறளை முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடைக்கிற ஓலைச்சுவடிகளை எடுத்து இது பண்ணார், ஃபாதர் எல்லிஸ். ரைட், அவர் பிரிட்டிஷ்கார் தான், ஆனால் அவர் தமிழ் மேலே பற்று அதிகம். ரைட்டா, இந்தியாவிலே முதல்ல தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அவர் தான். ரைட்டா, சமஸ்கிருதத்தை இல்லாமல் தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடியது, எந்த ஒரு மொழியின் ஆதரவு இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி அது தமிழ் தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஃபாதர் எல்லிஸ். அவர் தான் இந்த திருக்குறளை முதல்ல பிரிண்ட் பண்ணி அச்சிட்டு வெளியிட்டவர், முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. ரைட்டா? ரைட், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ரைட், பார்த்து வச்சுங்க. அடுத்து ராபர்ட் கால்டுவெல் 1856 திராவிட ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூலை எழுதுனது அவர் தான். ரைட்டா? ஸோ அதில் போட்டிருப்பாங்க த கம்பேரிட்டிவ் ஆஃப் திராவிடியன் த கிராமர்ஸ் அண்டு சவுத் இந்தியா லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். யாரும் தெரியுமா? அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்காலஜிக்கல் இன்ஸ்டியூட். இந்தியன் ஆர்காலஜி சர்வே இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபாதர் வந்து அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். இவர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருந்தவர். இவர் வந்து அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிந்து சமணி நாகரிகத்தை வந்து அதை எல்லாத்தையும் முறைப்படுத்தி முதல்ல கொண்டு வந்தது. ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவில் ஏற்படுத்துறதுக்கான முக்கிய காரணம் யாருன்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். இதை நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்கான், நல்லா பயன்படுத்திக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 111. கொஸ்டின் நம்பர் 111 111 பாருங்கள். ஹூ காயின் த டேர்ம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி? யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, ரைட்டா? ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத யார் முதல்ல சொன்னது அப்படின்னு கேட்டால் அந்த டேர்ம் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஜவஹர்லால் நேரு ரொம்ப முக்கியமானது. ஜவஹர்லால் நேரு பார்த்து வச்சுங்க. தாதாபாய் நவ்ரோஜி யாருன்னு தெரியும். தாதாபாய் நவ்ரோஜி இது த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்தியாவின் முதுபெரும் மனிதர். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யாருன்னு கேட்டால் தாதாபாய் நவ்ரோஜி. அது பார்த்து வச்சு, இது ரொம்ப முக்கியமானது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட ஃபஸ்ட்டு இந்தியன் மெம்பர் தாதாபாய் நவ்ரோஜி. ரைட்டா? நிறைய புக்கில் எழுதியிருப்பார். த அன்பிரிட்டிஷ் ரூல் எக்கனாமிக் இன் இந்தியா, த பாவர்ட்டி அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதின யாரா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வாங்க. குட், வெரி குட். அப்படியே நோட்ஸ் வேகமாக எடுத்துக்கங்க, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 112 வாங்க. விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ்
Okay, that the state shall not discriminate against any citizen on the grounds religious, race, caste, sex, place of birth. இந்தியா பொறுத்த வரைக்கும் ரைட்டா ஒருவனை எந்த இடத்துல பிறந்தான் ரைட்டா எங்கே வந்து அவனுடைய செக்ஸு, அவனுடைய கலரு, அவனுடைய பிளேஸ் ஆஃப் பர்த்து, இதை பேஸ் பண்ணி அவனை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நோட் பண்ணுங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது ரைட்டா. ஸோ அதை அபாலிஷ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டால் ஆர்டிக்கல் 15. நீங்கள் இந்தியன் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 1லேருந்து 51A வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸை மட்டும் நீங்கள் படிங்க ரைட்டா, நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி ஆர்டிக்கல் 1லேருந்து 51 வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏடா கொஸ்டின்ஸ் வந்து அதில் தான் வருது. ஸோ அப்போ ஆர்டிக்கல் 14 நம்மளுக்கு தெரியும், ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி பட் சம் எக்ஸப்ஷன் ரைட்டா. ஸோ எனக்கும் வேல்முருகனுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சேம் இது கிடையாது, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. ஈக்குவாலிட்டிங்கிறது பிஃபோர் லா ஆல் ஆர் சேம் தான். ஆனால் சம் எக்ஸப்ஷன் உண்டு. பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டருக்கு சம் எக்ஸப்ஷன் உண்டு. காமன் மேனுக்கு அந்த எக்ஸப்ஷன் கிடையாது, பட் எல்லாம் மற்றதெல்லாம் உண்டு. ஓகே, புரியுதா? ஸோ இதான் ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15 தெரியும். ஆர்டிகல் 16 வந்து அந்த ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட்டா. ஆர்டிகல் 16 வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஆர்டிகல் 16. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 17 வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிள்ஸ். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிள்ஸ். ஸோ அன்டச்சபிள்ஸ் ரொம்ப முக்கியமான தீண்டாமை ஒழிக்கிறது. அது ஆர்டிகல் 17. 1955லேயே 1955லேயே அன்டச்சபிள் அபாலிஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இதான் ஆர்டிகல் 17 அப்படின்னு பார்த்து வச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 113. கொஸ்டின் நம்பர் 113. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நல்லா பாருங்கள், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டாக்டர் B.R. அம்பேத்கர் ரைட்டா. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டாக்டர் B.R. அம்பேத்கரை பற்றி ஒரு கொஸ்டின் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மெயினாக மாடர்ன் இந்தியா சரி பாலிட்டிலையும் சரி கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ரைட். ஸோ ஹி வாஸ் அ சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. கரெக்ட், ஆமாம். இவர் வந்து சட்ட வரைவுகளின் தலைவராக இருந்தார். ஆமாம், தலைவராக இருந்தார். ரைட். ஹி வாஸ் அ ஃபஸ்ட் லா மினிஸ்டர் இன் இந்தியா. ரைட்டா. ஸோ அவர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஆமாம், சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அவர் இருந்தார். அவருக்கு 1956ஆம் ஆண்டில் பாரத் ரத்னா வழங்கப்பட்டது. இது கிடையாது. அவருக்கு 1990 தான் பாரத் ரத்னா வழங்கப்பட்டது. நோட் பண்ணுங்கள், 1990 தான் பாரத் ரத்னா வழங்கப்பட்டது. 1990 தான் என்னது பாரத் ரத்னா வழங்கப்பட்டது. ரைட். அப்போ ஆப்ஷன் அது வந்து தப்பு. 1956 அவர் ஐயா இறந்துட்டார். ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தை முனைவர் பட்டம் வென்றார். ஆமாம், அமெரிக்காவில் போய் ஒருத்தர் படித்து பட்டம் வாங்கினது ஒரு ஆள் வந்து வாங்கினா யார்? நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா சி, ஆப்ஷன் சி வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவர் எந்த வருஷத்துக்கு கொடுத்தாங்க? 1990. இதை வந்து பார்த்து வச்சுங்க. ரைட். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு இது மாதிரி காமராஜரை எப்போ வாங்கினாங்க, எம்ஜிஆரை எப்போ வாங்கினாங்க, இந்திரா காந்தி மேடம் எப்போ பாரத் ரத்னா வாங்கினாங்க, பாரத் ரத்னா 2024 யார் வாங்கினா அது கொஸ்டின். பாரத் ரத்னா 2024 யாரெல்லாம் வாங்கினது அதான் கரண்ட் அஃபேர்ஸ். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். எப்படி படிக்கணும்னா கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிளாஸில் டெஸ்ட்டு இது பண்ணுறது அதை தாண்டி இந்த கொஸ்டின் பேப்பர் இன்ஃபர்மேஷனில் யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அட்டன் பண்ண சொல்கிறது. ஓகே, குட். நெக்ஸ்ட் வாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 114. கொஸ்டின் நம்பர் 114 பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரைட்டா. த வர்ணா சிஸ்டம் ஒரிஜினேட் இன் த லேட்டர் வேதிக் பீரியட். நல்லா புரிஞ்சுக்கங்க. வர்ணா சிஸ்டம் ஒரிஜின் த லேட்டர் வேதிக் பீரியட். ரைட். அடுத்தது பாருங்கள். வர்ணாசிரம அமைப்பு பிற்கால வேத காலத்தில் தோன்றியது. பிற்கால வேத காலத்தில் வர்ணாசிரமம் தோன்றியதா அப்படிங்கிறது. இந்த பிகினிங் இந்த வர்ணா சிஸ்டம் வாஸ் ஆக்குபேஷன் பேஸ்ட் ஆன் த சோசியல் டிவிஷன். இந்த பிகினிங் இந்த வர்ணா சிஸ்டம் வாஸ் ஆக்குபேஷன் பேஸ்ட் ஆன் த சோசியல் டிவிஷன். ஸோ அப்போ அதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2 கரெக்டு. இந்த வர்ணா சிஸ்டம் ஒரிஜின் இந்த லேட்டர் வேதிக் பீரியடுங்கிறது சொல்ல முடியாது. அது வந்து பிஃபோர் வேதிக் பீரியட்லேயே லைட்டாக அது சோசியல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் என்னது 2 மட்டும்தான் கரெக்டு. ரைட்டா. ஸோ எது வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா 2 மட்டும் தான் கரெக்டு. ரைட். ஏன்னா இந்த வர்ணாசிரம் சிஸ்டம் தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை.
இந்தியாவில் இன்றைக்கி நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நிறையா வர்ணாசிர சிஸ்டமோட அவங்களுடைய அந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக நிறையா கல்வியாளர்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் பத்திரிக்கைலாம் வருது. ரைட்டா? ஸோ தமிழ்நாடு கூட இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல நியூ எஜுகேஷன் பாலிசியை. ஸோ அது மாதிரி வந்து வர்ணாசிரம் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். வர்ணாசிர சிஸ்டம் அப்படின்னா அந்த சோசியல் டிவிஷன்னா என்ன? அது சோசியல் டிவிஷன் பிராமணர், பிராமணிசம், அப்புறம் வைசியர், அப்புறம் சூத்திரர் அப்படிங்கிற வரக்கூடியது. ஸோ பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரா அப்படிங்கிற 4 இருக்குது பார்த்தீங்களா? அதான் அந்த டிவிஷன். நம்மளை எல்லாத்தையும் சூத்திரங்கிறான். ரைட்டா? ஆனால் சூத்திரன் என்ற சொல்லே தமிழ் சொல்லு தான், அருமையான சொல்லு தான். இதான் இங்கே இருக்கிறது. அப்போ வர்ணாசிர சிஸ்டம்னா அதை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் போய் படித்து பாருங்கள். வர்ணாசிர சிஸ்டத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கான். 6வது புக்கில் நம்ம தமிழ்நாடு கல்வி புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க வர்ண சிஸ்டம். அதுலேருந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ரைட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 115. வேகமாக வாங்க, டைம் இல்லை நம்மளுக்கு. கொஸ்டின் நம்பர் 115. ரைட். விச் டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகமான பாலின விகிதம் இருக்குது, செக்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படின்னா நீலகிரி. நீலகிரியில் தான் அதிகமான பாலின விகிதம் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 மேலே இருக்குது. ரைட்டா? 1084 சம்திங் இருக்குது. நீலகிரியில் தான் அதிகமாக இருக்குது. நீலகிரியில் தான் அதிகமாக இருக்குது. என்னது? ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடு. ரைட்டா? எங்கே சார் லோயஸ்ட்னு கேட்டால் தருமபுரி. அதை நோட் பண்ணி வச்சுங்க. எங்கே லோயஸ்ட்னு கேட்டால் தருமபுரி. எங்கே மிக குறைவான பாலின விகிதம் இருக்குதுன்னு கேட்டால் தருமபுரி. ரைட்டா? மிக குறைவாக இருக்கிறது தருமபுரி, அதிகமாக இருக்கிறது நீலகிரி அப்படின்னு பார்த்து வச்சுங்க. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள், கன்னியாகுமரி. இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்கள். கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டில் அதிகமான லிட்ரேசி ரேட், தமிழ்நாட்டில் அதிகமான கல்வி அறிவு உடைய மாவட்டம் எதுன்னு கேட்டால் கன்னியாகுமரி. ரைட்டா? ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் அதிகமான கிணறுகள் அதிகமாக இருக்கிறது விழுப்புரம். ரைட்டா? தமிழ்நாட்டோட கோயில் நகரம் மதுரை, தூங்கா நகரம் மதுரை. ரைட்டா? ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது இப்படி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கணும், அதான் சொல்ல வரேன். அடுத்தது ஹூ ரோட் த புக் லூமினஸ் ஸ்பார்க் அண்ட் மிஷன் இந்தியா? ரைட். நல்லா பாருங்கள், புக்கு யார் எழுதுனது? த லூமினஸ் ஸ்பார்க் அண்டு மிஷன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் நம்ம ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ரைட்டா? ஏபிஜே அப்துல் கலாம் வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ரைட்டா? ஸோ அதில் அக்னி சிறகுகள்லேருந்து நிறைய புக்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான இந்த புக்ஸ் யார் எழுதுன்னு கேட்டால் ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ த லூமினஸ் ஸ்பார்க் அண்ட் மிஷன் இந்தியா அப்படிங்கிறது. எம்எஸ் சாமிநாதன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பாரத் ரத்னா 2024 பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. எம்எஸ் சாமிநாதனுக்கு ரொம்ப முக்கியமானது. எம்எஸ் சாமிநாதன் பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இவர் ஐயா தான் வந்து பசுமை புரட்சி அப்படிங்கிறது. இவர் தான் சொன்னாருன்னா வருங்காலத்தில் உலக நாடுகள் எதை கொண்டு மதிப்பிடுவாங்க அப்படின்னா நாட் ஃபார் த கன்ஸ். ரைட்டா? எதை வச்சுக்க சொல்கிறாங்க? கிரைன்ஸ். எந்த நாட்டில் விதைகள் அதிகமாக இருக்குதோ, உணவு தானியங்கள் எது அதிகமாக இருக்குதோ அந்த நாடு தான் மிகப்பெரிய நாடு. துப்பாக்கி குண்டுகளை வச்சிருக்கிற நாடு மிகப்பெரிய நாடு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை எம்எஸ் சாமிநாதன் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட பசுமை புரட்சி திட்ட தந்தை என்று அழைக்கப்படுவார் எம்எஸ் சாமிநாதன். ரைட்டா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்து வச்சுங்க. ரைட். ஸோ இதான் பேசிக்காக நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 117. ரைட்டா? 117 வந்து பார்த்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு who got the gold medal in the 2016. ஓகே. ரியோ பேரா ஒலிம்பிக்ஸ் இந்த ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் எதுன்னு கேட்குறாங்க. ரைட். அப்படிங்கும்போது எதில் வந்துட்டு மாரியப்பன் தங்கவேலு ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஃப்ரம் தமிழ்நாடு, சேலம் டிஸ்ட்ரிக். எந்த டிஸ்ட்ரிக்கு? சேலம் டிஸ்ட்ரிக். ஒரு சேலத்தில் சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்து ரைட்டா மாரியப்பன் தங்கவேலு ஹை ஜம்பில் வந்து பேரா ஒலிம்பிக்ஸில் வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அது. ஸோ இதான் ஹை ஜம்பில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதா கொஸ்டின் நம்மளுக்கு. ரைட்டா? ஸோ இது மாதிரி வந்து இந்த பேரா ஒலிம்பிக்ஸு இதில் தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கினது, இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கினது அப்படிங்கிறது கொஸ்டின் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உலக நாடுகளில் சைனா, ரஷ்யா, அமெரிக்கா நிறைய பேர் வாங்குறா, அதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் ரொம்ப கேட்க மாட்டான். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அண்டு இந்தியா இதுதான் கொஸ்டின் நம்மளுக்கு. ஓகே. ரைட். அடுத்தது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 118. கொஸ்டின் நம்பர் 118 பாருங்கள். அசட் அண்ட் ரீசன் சொல்கிறாங்க, அதாவது காரணம், கூற்று, காரணம் அப்படிங்கிற வச்சு. ஸோ 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ரிசர்வேஷன் பெனிஃபிட் டு த உமன்ஸ் இன் த ரூரல் லோக்கல் பாடிஸ். ரைட்டா? ஸோ அடுத்த ரீசன் பாருங்கள். இது ரீசன் என்னது, இது கரெக்டானு பாருங்கள்.
our constitution permits reasonable discrimination between the persons. ரைட்டா? ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருக்கதை பார்த்தீங்கன்னா போத்து ஏ அண்டு ஆர் ட்ரூ ரெண்டுமே கரெக்ட் தான் கொடுத்துருக்கான். ஸோ ஆர்டிகல் அந்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 119. ஸோ கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஆர்டிகல் 14 என்ஷூர் த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆல் த பர்சன்ஸ். கரெக்ட். ஆப்ஷன்ஸ் 1 வந்து கரெக்டு. பட் இதில் சம் எக்ஸப்ஷன் இருக்குது, அது வேறு. ரைட்டா? அடுத்தது ஆர்டிகல் 17 அபாலிஷ் த கேஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியா. இது வந்து இது கிடையாது. இது வந்து ஒன்லி ஃபார் அன்டச்சபிள்ஸ், தீண்டாமையை மட்டும்தான் அபாலிஷ் பண்ணுது. கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் அபாலிஷ் பண்ணலை. சரியா? ஸோ அப்படிங்கும்போது ஆர்டிகல் 17 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் என்னது ராங். அப்போ எது இன்கரெக்ட் கேட்டால் ஸோ 2 ஆப்ஷன் மட்டும் தான் இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்துங்க. ரைட்? நெக்ஸ்ட் வாங்க அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 120 சீக்கிரம் வேகமாக எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 120 வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் என்ஷூர்ஸ். ரைட்டா? ஸோ வயது வந்தோர் பொது வாக்குரிமை டேஸை உறுதி செய்கிறது. அப்படின்னா ஓட்டு போடுறோம்ல, ஓட்டிங் ரைட்ஸ் உண்டுல, அது என்ன ரைட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அது வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. ரைட்டா? இப்போ எப்படி வந்து ஓட்டிங் ரைட்ஸுங்கிறது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் சொல்கிறோம்ல, நம்மளோட ஓட்டு உரிமை என்பது அரசியல் அமைப்பு வழங்கக்கூடிய உரிமை. ரைட்டா? இட் இஸ் நாட் ஏ லீகல் ரைட். இது சட்ட உரிமை கிடையாது. அரசியல் அமைப்பு வழங்கக்கூடிய உரிமை தான் ஓட்டு உரிமைன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் எ கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். ஓகே, ஃபார் ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ அது மாதிரி தான். ஸோ இங்கே வந்து என்னென்னா அந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் வந்துட்டு ரைட்டா எந்த ஈக்குவாலிட்டி? பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. நோட் பண்ணுங்கள், அரசியல் சமத்துவத்தை வழங்குகிறது. ரைட்டா? அரசியல் சமத்துவத்தை வழங்குகிறது. ஏன்னா ஜனவரி 25 ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரைட்டா ஓட்டர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ ஓட்டு போட மக்களுடைய அந்த ஒரு நாளை வந்து என்ன பண்ணால் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு ஜனவரி 25 செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? 1950 ஜனவரி 25 இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டதுனால அதை நம்ம நினைவு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஜனவரி 25 ஓட்டர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இந்திய எலெக்ஷனில் நிறைய எலெக்ஷன் சிஸ்டத்தில் நிறையா பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சேஞ்சஸ் என்ன தெரியுமா? இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில் யார் ஹெட்டுனா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் லோக்சபா அப்போசிஷன்ஸ் அண்டு ஒரு யூனியன் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர். மொத்தம் 3 பேர். இவங்க தான் யார் இருக்கா, அந்த இந்திய தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் குழுவில் புதுசாக 2023 அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிங்க, 2023 த நியூ எலெக்ஷன் கமிஷன் சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதில் பிரைம் மினிஸ்டர் ரைட்டா நரேந்திர மோடி, த லீடர் ஆஃப் லோக்சபா அப்போசிஷன் யார் ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் ஒரு யூனியன் கேபினெட் மினிஸ்டர் ஒரு ஆள், யாரோ ஒரு ஆள், சம் பர்சன் அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர். மொத்தம் 3 பேர். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது ஸோ கொஸ்டின் நம்பர் 121 பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட் வித் டான்ஸ். பார்த்தீங்களா, டான்ஸ் திருப்பி ரிப்பீட்டட் வருது. முன்னாடி ஒரு டான்ஸ் பார்த்தோமா, அதே ரிப்பீட்டட் பாருங்கள். தமிழ்நாட்டில் என்னது தெரியும் உங்களுக்கு எல்லாமே, தப்பாட்டம் அப்படிங்கிறது. கேரளாவில் என்னது? ரைட்டா, கேரளாவில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், மோகினி ஆட்டம். அதே மாதிரி குஜராத்தில் என்ன இருக்குது, கார்பா, தாண்டியா. ரைட்டா, அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள், 4321 அப்படின்னு பார்த்து வச்சுங்க. ரைட்டா, 4321 அப்படிங்கிறது. ஸோ இதான் ஆன்சர். இது எல்லாம் ஜென்ரலாக தெரியக்கூடியது. இது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சோசியல் சயின்ஸில் 10th புக்கில் இது இருக்கக்கூடியது. அது அப்படியே கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ரைட். அதனால் டான்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் கொஸ்டினில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 122. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் த டேஷ் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். அதாவது என்ன கேட்குறேன்னா, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கலாமா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் யூஎன். ரைட். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இவங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDG அப்படின்னு ஒன்று இருக்குது, நிலையான நீடித்த வளர்ச்சி திட்டம் அப்படின்னு. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2000 2015 வரைக்கும் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க, 2000 2015 மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. 2015 2030 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2015 2030 இந்த 15 வருஷத்துக்கு ஒரு 17 டார்கெட், 17 டார்கெட், நல்லா புரிஞ்சுக்குங்க, 17 டார்கெட் இருக்குது, 17 டார்கெட். இந்த 17 டார்கெட்டில் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ். அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம், இந்த 17 டார்கெட்டில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எத்தனாவது இது அப்படின்னு கேட்குறான். 5th இருக்குது. ஆன்சர் என்னது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி 5th இருக்குது. நீங்கள் கையில் கூகுள் வச்சுருப்பீங்களா, உடனே சூஸ் பண்ணுங்கள், SDG அப்படின்னு போடுங்க. அதில் 17 டார்கெட் வரும்.
தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. உடனே நோட்டை பார்த்து எழுதுங்க, டக்குன்னு உடனே எழுதுங்க, உடனே எழுதிட்டு போங்க. ஏன்னா அந்த 17 வச்சுக்கங்க. கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வறுமையை பற்றி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். அது தமிழ்நாடு எந்த ரேங்கில் இருக்குன்னு கேட்கலாம், இந்தியா எந்த ரேங்கில் இருக்குன்னு கேட்கலாம். நான் சொல்ல புரியுதா? தமிழ்நாடு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எத்தனாவது ரேங்க் இருக்குது, இந்தியா எத்தனாவது ரேங்க் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின்லாம் கேட்கலாம். அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இது மாதிரி நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் இதில் வந்து தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 123 பாருங்கள். ரைட், விச் ஆர்டிகல் என்ஷூர் தி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் டு ஆல் த பீப்புள்ஸ் இன் த கண்ட்ரி? எது வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுக்குது அப்படின்னா ஆர்டிகல் 16. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா ஆர்டிகல் 16 தான் என்ன பண்ணுது? ரைட்டா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் டு ஆல் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ ஆர்டிகல் 16 தான் வந்து என்ன பண்ணுது? எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுக்குது. ஆர்டிகல் 16 வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது. ரைட், அப்போ 14 ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 15 என்னன்னு பார்த்துருக்கோம், ரேஸ் அண்ட் ரைட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 16 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்கேன். 17 வந்து பார்த்திங்கன்னா அன்டச்சபிலிட்டி. 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை வந்து புறக்கணிக்கிறது. அது யார் பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ரைட், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21. கொஸ்டின் நம்பர் அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 124. ரைட், ஆர்டிகல் 21 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ஷூர் த என்னது? ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ரைட்டா, உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. எனக்கு ஒரு பர்சனல் லிபர்ட்டி இருக்குது. ரைட்டா, ஸோ அது பர்சனல் லிபர்ட்டி. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு சில ரைட்ஸ் உண்டு. அதுதான் ஆர்டிகல் 21. ரைட் டு ஸ்லீப், ரைட் டு ஈட், ரைட் டு ரைட்டா என்வாரன்மெண்ட், ரைட் டு க்ளீன் ஏர். ரைட்டா, ஸோ ரைட் டு ரீடு, எல்லாமே எனக்கு வந்து சில ரைட்ஸ் இருக்குது. அது யாரும் என்னை வந்து இது பண்ண முடியாது. நான் ரைட் டு ஸ்லீப், நான் 10 மணி நேரம் கூட தூங்குவேன். யாரும் நீ ஏன்டா தூங்குற அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்பா அம்மா தவிர வேறு யாரும் கேட்க முடியாது. ரைட்டா, ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 21 பயன்படுத்தி ரைட்டா உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்து வச்சுங்க. ரைட் டு லிபர்ட்டி அப்படின்னு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 125 பாருங்கள். ஹூ வாஸ் கால்ட் அஸ் த பெப்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் இந்தியா? ரைட்டா, ஸோ ஃப்ரெஞ்ச் இந்தியாவோட பெப்பிஸ் என்று அழைக்கப்படுவது யார்? ஃப்ரெஞ்ச் இந்தியாவின் பெப்பிஸ் என்று அழைக்கப்படுவர் ஆனந்தரங்கம். ஆனந்தரங்கம். ரைட்டா, ஏன் அப்படின்னா அந்த நாட்குறிப்புலாம் எழுதுவாங்க. ஸோ அது மாதிரி வரக்கூடியது. ஓகே, ஸோ ஆனந்தரங்கர் அப்படின்னு பார்த்து வச்சுங்க. இதிலே திருப்பி தாதாபாய் நவரோஜி, சுப்பிரமணியம் இதெல்லாம் வருது. இதை பற்றி நம்ம அடுத்ததில் அப்படியே பார்ப்போம். அடுத்தடுத்த ஒவ்வொரு கொஸ்டினில் வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 151 கொஸ்டின் நம்பர் பாருங்கள். நெக்ஸ்ட் 151. ஸோ வாட் வாஸ் த ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா? இந்தியாவில் முதல் ஃப்ரெஞ்சு தொழிற்சாலை எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்தியாவின் முதல் ஃப்ரெஞ்சு தொழிற்சாலை எதுனா சூரத். ரைட்டா, ஸோ முதல் தொழிற்சாலை வந்து சூரத். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சூரத்தை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருப்பான். ரைட்டா, ஸோ முதல் ஃப்ரெஞ்சு தொழிற்சாலைன்னு கேட்டால் சூரத் அப்படின்னு பார்த்து வச்சுங்க. ரைட்டா, நெக்ஸ்ட் அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த சோசியல் ஈக்குவாலிட்டி? நல்லா புரிஞ்சுக்கங்க. சோசியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமூக சமத்துவத்திற்கான எடுத்துக்காட்டு. ரைட்டா, சமூக சமத்துவ எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா இது நல்ல கொஸ்டின். சமூக சமத்துவம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படி ஒரு டாபிக் நிறையா போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டு அந்த ஸ்டெப்பை நோக்கி தான் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது சமூக சமத்துவத்திற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டால், ரைட், ஸோ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டால் கல்விக்கான சம வாய்ப்புகள் என்றைக்குமே இருக்கணும். எஜுகேஷன் வந்து என்றைக்குமே சம வாய்ப்புகள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சாதி அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் சமூகத்தில் சம அந்தஸ்து, அது ரொம்ப முக்கியம். சாதி அடிப்படையில் இருக்கக்கூடாது. ரைட்டா, ஒரு காலத்தில் தமிழன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒற்றுமை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சாதி அடிப்படையில் தான் ஒற்றுமை இருக்குது. அந்த சாதி அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் சமூகத்தில் சம அந்தஸ்து வர்றதான் என்னது? சமூக சமத்துவத்திற்கான எடுத்துக்காட்டு. ரைட்டா, ஸோ அதே மாதிரி பொது பதவி வகிக்க சம உரிமை அப்படின்னா ஈக்குவல் ரைட்ஸ் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ்னால் அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஒரு சீஃப் செக்ரட்டரினா ஒருத்தர் தான் சீஃப் செக்ரட்டரி. அதில் போயிட்டு வந்து நம்ம ஈக்குவலாக எனக்கு அதிலே பங்கு வேணும் அப்படின்னு கேட்க முடியாது. ரைட்டா, ஸோ முதலமைச்சர் ஒருத்தர் தான். அதில் போய்ட்டு எனக்கு முதலமைச்சர்னு கேட்க முடியாது. அப்போ ஈக்குவல் ரைட்ஸ் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ் வாய்ப்பு கிடையாது. அது எல்லா மக்களுக்கும் ஒன்றா சேர்த்து யார் இருக்காங்களோ அவங்கள வந்து முதலமைச்சர் ஆக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னது, இந்த ஃபஸ்ட்டு 1 2 இது 2 மட்டும் தான் கரெக்டு. அதுதான் வந்து என்னது சோசியல் ஈக்குவாலிட்டி, சமூக சமத்துவம் அப்படிங்கிறது. ரைட்டா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட், அதை பார்த்து வச்சு. ஸோ ஆன்சர் என்ன? 1 2 மட்டும். ஆன்சர் என்ன? 1 2 மட்டும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ரைட், நெக்ஸ்ட் வாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 153 153 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது
சோசியல் ஈக்குவாலிட்டி, இங்கே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ரைட்டா? அது என்ன சார்? பாலின சமத்துவம். அது என்ன சார் பாலின சமத்துவம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. பாலின சமத்துவம்னா என்ன? இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கொஸ்டின் வருது. பாலின சமத்துவம்னு எதை உள்ளடக்கியது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆண்களுக்கு பெண்களுக்கு வாய்ப்புகள் மற்றும் வளங்களை சமமாக அணுகுதல். ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொது தேர்வு அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே ஈக்குவல். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக கொடுங்க. யார் அதிகமான மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலையை கொடுங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். ரைட்டா? அப்போ ஜெண்டர் ஈக்குவல், பாலின சமத்துவம் வேணும். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். பாலினத்தை பொருட்படுத்தாமல் சமமான பொறுப்புகள். ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இர்ரெஸ்பெக்ட் ஜெண்டர். ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டினாலே என்னது? இர்ரெஸ்பான்சிபிள் அது வராது. ரைட்டா? ஸோ பாலினத்தை பொருட்படுத்தாமல் சமமான பொறுப்புகளை எப்படி வந்து கொடுக்கணும். ரைட்டா? ஸோ இவங்க ஃபீமேல், அதனால் இவங்க வந்து ஐஏஎஸ் கிடையாது, இவங்க மேல் இவங்களுக்கு ஐபிஎஸ் கொடு, இவங்க ஃபீமேல் இவங்களுக்கு ஐபிஎஸ் கொடுக்காத, அப்படி சொல்லக்கூடாது. அப்போ அங்கே தேர் இஸ் நோ ஜெண்டர். ரைட்டா? ஸோ அங்கே மேல் வெதர் ஃபீமேல் ஆர் மேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க எலிஜிபிள் ஃபார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதா கொஸ்டின்ஸ். ரைட்டா? ஸோ அது பாலினத்தை அந்த இடத்துல சொல்லக்கூடாது. திறமை வேறு. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் தான் ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய டேலண்ட் நாலேஜ் இருக்குது. இன்றைக்கி பெண்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லுங்கள்? எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பெண்கள் இருக்காங்க. ஒரு காலத்தில் பெண்கள் வந்துட்டு சதி அபாலிசனதெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பெண்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ரைட்டா? எல்லா துறைகள் இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை ஓட்டுறாங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இன்றைக்கி எல்லா இதுலேயும் சமூகத்தில் அந்தஸ்தோடு வர்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதான் பாலினத்தை பொருட்படுத்தாமல் சமமான பொறுப்புகள் கொடுக்கணும். ஏன் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வந்தது இல்லையா? பிரதமராக இந்தியாவில் வந்தது இல்லையா ஒரு விமன்? ரைட்டா? ஸோ பாருங்கள், அடுத்த அமெரிக்காவில் கூட பாருங்கள், நெக்ஸ்ட் இயரில் கூட ஒரு விமன் பிரசிடென்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக சான்சஸ் நிறையா இருக்குது. அமெரிக்கா வரலாற்றிலே ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஒரு விமன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது பொருளாதாரத்துறையில் சமமான பங்கேற்பு. ஆமாம், பொருளாதாரத்துலேயே சமமான பங்கேற்பு இருக்கணும். அப்போ இது மூணுமே பாலின சமத்துவத்தை பற்றி பேஸ் பண்ணக்கூடிய சொல்லுது. அப்போ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் என்னென்னா இந்த பாலின சமத்துவத்தை பற்றி கேட்பாங்க. இது மூணுமே கரெக்டு. ரைட்டா? இது மூணுமே கரெக்டு. இதை வந்து ரிப்பீட்டட் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 154. ரைட்டா? ஹூ டிஸ்கஸ் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் இன் ஹிஸ் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்காமா? தாதாபாய் நவ்ரோஜி ஒரு புக் எழுதினாரா? ரைட்டா? த பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு. ரைட்டா? இந்தியாவில் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், ரைட்டா, வறுமை மற்றும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும்னு ஒரு புக் எழுதினாரா? 1866 ஒரு புக் எழுதியிருப்பார். ரைட்டா? ரைட். ஸோ வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின்மை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அதில் தான் சொல்லியிருப்பார், ஒரு இந்தியருடைய வருமானம் 20 ரூபா, ஒரு வருஷத்துக்கு ஒரு இந்தியரோட வருமானம் 20 ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ யார் சொன்னால்? தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இவர் தான் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதுபெரும் மனிதர். இந்தியாவில் என்னது? இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. அது மட்டும் இல்லை, தாதாபாய் நவ்ரோஜி வந்து த ஃபஸ்ட்டு இந்தியன் டு பிகம் த மெம்பர் ஆஃப் யூரோப்பியன் பார்லிமெண்ட். யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்திய உறுப்பினர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. ரைட்டா? ஸோ அதனால் இவரை பற்றி கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இவர் தான் இந்தியாவோட ஒவ்வொருத்தருடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு 20 ரூபா அப்படின்னு சொன்னது. ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, ரைட். கோபாலகிருஷ்ணன் கோகலே யாருன்னு தெரியும்? கோபாலகிருஷ்ணன் கோகலே காந்தியோட அரசியல் குரு. ரைட்டா? த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டிங்கிற ஒரு அமைப்பு 1913 ஆரம்பித்தது இவர் தான். இந்திய பணியாளர்கள் சங்கம்னு ஆரம்பித்தது கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியோட அரசியல் குரு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 155. கொஸ்டின் நம்பர் 155 பாருங்கள். 155. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. த ஐடியா ஆஃப் த காம்படிஷன்ஸ் த ரெக்ரூட்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் த சார்ட்டர் ஆக்ட் 1833. ரைட்டா? ஸோ எது வந்து இன்கரெக்டுன்னு கேட்குறான். நல்லா பாருங்கள், கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறான்? எது வந்து இன்கரெக்டுன்னு கேட்குறான். எது தவறானது? இதில் எது தவறானதுன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஐடியா ஆஃப் காம்படிஷன் ரெக்ரூட்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் த சார்ட்டர் ஆஃப் ஆக்ட் 1833 கரெக்டு. அப்போ அது தவறு கிடையாது.
The open competition system recruitment first started Charter Act 1853. அதுவும் கரெக்டு. அப்போ என்னது ரெண்டுமே கரெக்டு. அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், எது தவறானதுன்னு கேட்டிருக்கான். அப்போ எது நன் ஆஃப் தி அபோவ், இதில் எதுவுமே தவறு கிடையாது, ரெண்டுமே கரெக்டு. ரைட்டா? ஸோ இது நம்மளுக்கு கொஸ்டின் நல்லா கேட்ப வாய்ப்பு இருக்குது. எதுனா இந்த காம்படிஷன் ரெக்ரூட்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் சார்ட்டர் ஆக்ட் 1833 கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 156. கொஸ்டின் நம்பர் 156. டேஸ் வாஸ் த சென்ட் டு த ஜஹாங்கீர் கோர்ட் பை த கிங் ஜேம்ஸ் I ஆஃப் இங்கிலாந்து. ஜேம்ஸ் கிங் 1 இருக்கார்ல, அவர் சென்ட் பண்ணியிருக்காரு. ரைட், அவர் என்ன சென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் தாமஸ் ரோவை தான் வந்து இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு அமைச்சது யாருன்னா தாமஸ் ரோ. ரைட்டா? தாமஸ் ரோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், தாமஸ் ரோ அப்படிங்கிறது. ரைட், ஸோ இதை வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து 157. கொஸ்டின் நம்பர் 157. அசட் அண்ட் ரீசன், காரணம் கூற்று காரணம் அப்படி தெரிஞ்சு வச்சுங்க. ஃபஸ்ட்டு அசட்ன்னு பாருங்கள். இந்த பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மி த ஹையஸ்ட் ரேங்க் தட் அன் இந்தியா குட் ரீச் த சுபேதார். அப்போலாம் ஒரு காலத்தில் இந்தியாவில் சுபேதாருக்கு ரேங்க் மேலே போக முடியாது. இந்தியன் நீ உன்ட்ட எவ்வளோ தான் திறமை இருந்தாலும், நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், ரைட்டா, ஒரு சுபேதார் தட் இஸ் மீன்ஸ் ஒரு ஏட்டையா சப் இன்ஸ்பெக்டருக்கு மேலே நீ போக முடியாது பிரிட்டிஷ் காலத்தில். ரைட்டா? அது இருந்துச்சு. ஆஃப்டர் த வேலூர் முட்டினி த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்டட் ரேஸ் த இண்டியன்ஸ். ரைட்டா? தேர் ஆர்மி. அப்போலாம் கிடையாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுற வேலூர் முட்டினுக்கு அப்புறம்லாம் கிடையாது. வேலூர் கழகம் 1806 நடந்துச்சு. ரைட்டா? அந்த வேலூர் கழகத்துக்கு அப்புறம் யாருமே பிரிட்டிஷில் வந்துட்டு சுபேதார் ரேங்க்கு மேலே யாருமே கொடுக்கல. அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து 1945 அப்புறம் தான் கொடுத்தான். ரைட்டா? அந்த சிம்லா கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் தான் அது கொடுத்தான். ஸோ வேலூர் முட்டினி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கழகத்துக்கு அப்புறம் இது கிடையாது. அப்போ தப்பு, ரீசன் தப்பு. ரைட்டா? காரணம் தப்பு. ஸோ அதனால் ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். நோட் பண்ணுங்கள், ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அதனால் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் ஒரு இந்தியர் அடையக்கூடிய மிக உயர்ந்த பதவி சுபேதார் ஆகும். முன்னாடி ஒரு காலத்தில் வேலூர் கழகத்திற்கு பிறகு கிழக்கிந்திய தங்கள் இராணுவத்தில் இந்தியர்களை குறைக்க தொடங்கியது. அப்படிலாம் கிடையாது, அதிகரிக்க தொடங்கியது. ரைட்டா? நெக்ஸ்ட் வாங்க. ஸோ அதனால் இது நெக்ஸ்ட், த இங்கிலீஷ் அப்டைன்ட் த மெட்ராஸ் ஃப்ரம் டேஸ் த ரூலர் ஆஃப் சந்திரகிரி. ரைட்டா? த இங்கிலீஷ் அப்டைன் த மெட்ராஸ் ஃப்ரம் டேஸ் ரூ சந்திரகிரி. ஆங்கிலேயர்கள் சந்திரகிரியின் ஆட்சியாளரான டேஸிடமிருந்து மதராஸை பெற்றனர். யார்? சென்னப்ப நாயக்கர். அந்த சென்னப்ப நாயக்கர் தான் இன்றைக்கி சென்னை அப்படின்னு வருது. இந்த சென்னைப்ப நாயக்கருங்கிறதா சென்னை அப்படின்னு வருது. ரைட்டா? ஸோ அதனால் கண்டிப்பாக இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு, திருப்பி ரிப்பீட்டர் கேட்குற வாய்ப்பு இருக்குது. சென்னப்ப நாயக்கர் அப்படின்னு. 1900. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 159. ரைட்டா? ஸோ த டச் எக்ஸ்போர்ட்டட் டைமண்ட்ஸ் ஃப்ரம் டேஷ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். நல்லா புரிஞ்சுங்க. த டச் எக்ஸ்போர்ட் டைமண்ட்ஸ் ஃப்ரம் டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். எங்கேருந்து டைமண்டை இது பண்ண டச்சுக்காரர்கள் டேஷிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு வைரங்களை ஏற்றுமதி செஞ்சனர். ரைட்? எங்கேருந்து? புலிக்காட். டச்சுக்காரர்கள் புலிக்காட்டு தெரியல, நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கல புலிக்காட். அந்த புலிக்காட்டில் இருந்தால் என்ன பண்ணாங்க, மேற்கத்திய நாடுகளுக்கு வைரங்களை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதனால் புலிக்காட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி, தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் கூடியது. ரைட்டா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 160 பாருங்கள். ஹூ கேவ் த பர்மிஷன் டு த ஃப்ரெஞ்ச் பில்ட் ஃபோர்ட் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் கோட்டை கட்ட அனுமதி அளித்தது யார்? பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு இருக்குல்ல, அங்கே அனுமதி கொடுத்தது யாருன்னு கேட்டால் செர்கான் லோடி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது, இந்த பாண்டிச்சேரியில் ஒரு போர்ட்டு கட்டுறதுக்கான அனுமதி கொடுத்தது செர்கான் லோடி. தான் உங்களுக்கு தெரியும், லோடி வம்சத்தில் நிறையா இருக்கும். ரைட்டா? லோடி வம்சம், மோடி வம்சம் கிடையாது, லோடி வம்சம். ரைட்டா? அதில் உங்களுக்கு தெரியும் லோடி வம்சம், டெல்லி சுல்தான் லோடியில் வரல, அதில் செர்கான் லோடி. அடுத்தவங்க, வாட் இஸ் த பிரிட்டிஷ் இந்தியாவில் தரோகா அமைப்பு என்பது என்ன? வாட் இஸ் த தரோகா சிஸ்டம் இன் பிரிட்டிஷ் இந்தியா? பிரிட்டிஷ் இந்தியாவில் தரோகா அமைப்பு என்ன அப்படின்னா காவல் படை அமைப்பு. ரைட்டா? பிரிட்டிஷ் இந்தியாவில் தரோகா அமைப்பு என்னன்னு கேட்டால் காவல் படை அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சார் போலீஸ் ஃபோர்ஸ் சிஸ்டம். ரைட்டா? நோட் பண்ணுங்கள், தரோகா சிஸ்டம் என்னன்னா இது போலீஸ் ஃபோர்ஸ் சிஸ்டம். இது கொஸ்டின் கேட்டிருக்கான், டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் இது. ரைட்டா? காவல் படை அமைப்பு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 162 பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது, எது கரெக்டாக சரியான? பேட்டில் ஆஃப் அடையார், பேட்டில் ஆஃப் ஆம்பூர். பேட்டில் ஆஃப் அடையார் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது, எது கரெக்டாக இருக்கிறது பார்த்து வச்சுங்க. இங்கே வாங்க. ரைட்டா? எது கரெக்டு அப்படின்னா
இதில் கீழே பாருங்கள், பின்வரும் இணைகளை கவனி. அடையாறு போர் முதல் கர்நாடக போர், ஆம்பூர் போர் இரண்டாவது கர்நாடக போர். இது ரெண்டுமே கரெக்டு, நோட் பண்ணுங்கள். அடையார் போர் வந்து முதலாம் கர்நாடக போருக்கும் கர்நாடக போர் நடந்துச்சு, ரைட்டா. அடுத்தது வந்து ஆம்பூர் போர் வந்து இரண்டாவது கர்நாடக போரில் நடந்துச்சு, ரைட்டா. அடுத்தது ஆற்காடு போர் வந்து மூன்றாவது கர்நாடக போர் கிடையாது, ரைட்டா. ஸோ அப்போ இது வந்து 1, 2 மட்டும் தான் கரெக்டு, 3 தப்புன்னு போட்டுக்கு. 1, 2 மட்டும் தான் கரெக்டு, 3 தப்பு. அப்போ ஆன்சர் என்னது? 1, 2 மட்டும் தான் கரெக்ட். ஆன்சர் என்னது? 1, 2 மட்டும் தான் கரெக்ட். அடுத்தது 163. விச் ப்ராவின்ஸ் இந்த பிரிட்டிஷ் இந்தியா கான்ஸ்டியூட் த டார்ச்சர் கமிஷன் இன்வெஸ்டிகேட்? ரொம்ப டார்ச்சர் போட்டு பண்ணிகிட்ருக்கான். ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர்த்த டார்ச்சர் பண்ணுறது, லேண்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே. அது மாதிரி எங்கே இது பண்ணாங்க அப்படின்னா, ரைட்டா, எந்த மாகாணத்தில் இந்த டார்ச்சர் கமிஷனை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுன்னா மெட்ராஸ் ப்ராவின்சஸ். எந்த ப்ராவின்சஸ்ஸு? மெட்ராஸ் மாகாணம். மெட்ராஸ் மாகாணத்தில் தான் ரைட்டா ரொம்ப வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து அட்டூழியங்கள் பண்ணாங்க, விசாரிக்க சித்திரவதை பண்ணாங்க, ரைட்டா. அது மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும்தான். அது என்னது? மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும்தான். அதனால் நம்ம இது கொஸ்டின் கேட்கலாம், இது கன்ஃபார்மாக. டார்ச்சர் ஆக்ட்னே ஒரு ஆக்ட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. விவசாயிகளை ரொம்ப கொடுமை பண்ணாங்க பிரிட்டிஷ் காலத்தில். அதெல்லாம் ஏற்று சண்டை போட்டு தான் அவ்வளோ மக்கள் கொடுமை சித்திரவதைக்கு ஆளாயிருக்காங்க, இன்க்ளூடிங் விமன்ஸ் ஆல்சோ, ரைட்டா. ஸோ அந்தளவுக்கு மெட்ராஸ் மாகாணம் பஞ்சத்துலலாம் இருந்திருக்காங்க, ரைட்டா. அதனால தான் வள்ளலார் ஐயா பஞ்சம் ரொம்ப அதிகமாக வரும்போது தான் சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்தது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னா ஐயா சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட் வந்து மிகப்பெரிய ஒரு அஃபெக்டாக டார்ச்சர் ஆக்டில் இது பண்ணியிருந்தாங்க, ரைட்டா. இன்றைக்கி நடக்கலாம் டார்ச்சர், அது வேறு. பட் ஒரு காலத்தில் வந்து நடந்திருக்கு பிரிட்டிஷில். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 164. 164 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 164. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மேக்ஸிமம் பாரு, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். இன்கரெக்ட், கரெக்ட் இன்கரெக்ட் தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஸ்டேட்மெண்ட் அபவுட் வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங்கை பற்றி எது தவறானதுன்னு கேட்குறான். சார் வில்லியம் பெண்டிங் யார், எது தவறானதுன்னா, ரைட், நோட் பண்ணுங்கள். ஹி வாஸ் த ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் த பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் த பெங்கால். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் த பெங்கால் இவர் கிடையாது, ரைட்டா. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் இவர் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அப்படி, ரைட்டா. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இவர் கிடையாது, ரைட்டா. அப்போ அது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதான். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு கேட்டால், ரைட்டா, அந்த லார்டு இதில் வெல்லஸ்லி அவங்க இதில் வருவாங்க, ரைட்டா. கவர்னர் ஆஃப் பெங்கால் அது மாதிரி வருது. அடுத்தது செகண்டு, ரைட். அவர் வங்காளத்துக்கு முதல் கவர்னர் ஜெனரல் கிடையாது. அவர் பதவி காலத்தில் துகி முறை ஒழிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். துகி சிஸ்டம்னா ரொம்ப டேஞ்சரஸ், இதில் அது ஒழிக்கப்பட்டது. ஆங்கில நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றினார். ஆங்கிலத்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு மொழி யார் மாற்றிருப்பா? வில்லியம் பெண்டிங் மாற்றிருப்பார், ரைட்டா. அவருடைய பதவி காலத்தில் முதல் சட்ட ஆணையம் நிறுவப்பட்டது, அது கரெக்டு. ஸோ இது மூணுமே கரெக்டு, இது மட்டும் தவறு, ரைட்டா. அவர் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் கிடையாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 165. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். மதராஸா வாரன் ஹேஸ்டிங்ஸ், சான்ஸ்கிரிட் காலேஜ் லார்டு ஹேஸ்டிங்ஸ். எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். எது வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்டு கேட்குறான், எது தவறானது. ஸோ மதராஸாங்கிற வாரன் ஹேஸ்டிங்ஸ் கரெக்டு. சான்ஸ்கிரிட் காலேஜ் லார்டு ஹேஸ்டிங்ஸ் கிடையாது, ரைட்டா, அது கிடையாது, தப்பு. ஹிந்து காலேஜ் வந்து லார்டு காரன்வாலிஸ், இதுவும் கிடையாது. அப்போ எது 2 and 3 தப்பு. சான்ஸ்கிரிட் காலேஜ் அண்டு ஹிந்து காலேஜ் வந்து ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே இவங்க கிடையாது, அவங்க வேறு பேர். ஏன்னா சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து வேறு பேர் கொண்டு வந்தான், ரைட்டா. சான்ஸ்கிரிட் ஹேஸ்டிங்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, ரைட். அடுத்தது இது வந்து 165க்கு ஆன்சர் என்னது? பி, 2 and 3 வந்து தவறானது. அடுத்தது விச் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. விச் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதுனா செராம்பூர், ரைட்டா. டேனிஷ் நல்லா நோட் பண்ணுங்கள். டேனிஷ்னாலே செராம்பூர் அப்படிங்கிறதா கொஸ்டின். டேனிஷ்னாலே செராம்பூர், ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 167 பாருங்கள். த ப்ரெஸ் சென்சார்ஷிப். பிரிட்டிஷ் இந்தியாவில் டேஷ் ஆட்சி காலத்தில் பத்திரிகை தணிக்கை ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா யாருடைய காலத்தில் இந்த சென்சார்ஷிப் பண்ணனா? லார்டு ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் தான், 1911 அந்த காலத்தில் நினைக்கிறேன். இந்த லார்டு ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் தான் இந்த சென்சார்ஷிப் ஆட்சி காலத்தில் வந்துட்டு இந்த பத்திரிகை தணிக்கை செய்கிறத நிப்பாட்டினாங்க. நிறையா வந்து பொதுவான இதில் விஷயத்த சொல்ல முடியாது, அதில் ஏதாவது ஒரு பேன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே கொண்டுட்டு வர்றது, ஓகே. அடுத்து வாங்க. கொஸ்டின் நம்பர் 168, ஓகே. விச் ஸ்டேட் வாஸ் அனெக்ஸ்டு ஃபஸ்ட் அண்டர் த டாக்டர் ஆஃப் லேப்ஸ்.
எது வந்து வாரிசு இழப்பு கொள்கையின் கீழ் இணைக்கப்பட்டது? முதல்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வாரிசு இழப்பு கொள்கை மூலம் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் சதாரா. முதல்ல இணைத்து சதாரா, அதுக்கப்புறம் ஒன்று வரும். ரைட்டா? முதல்ல இணைத்தது சதாரா. நோட் பண்ணுங்கள், சதாரா. ஜான்சி வந்து அது 1857 சண்டை போட்டு பிடிச்சது, அது வேறு. நாக்பூரில் பிரச்சனை வேறு. ரைட்டா? ஃபஸ்ட்டு இது பண்ணது சதாரா, அது நோட் பண்ணுங்கள், சதாரா. ரைட். எந்த மாநிலம் முதலே வாரிசு இழப்பு கொள்கை இணைக்கப்பட்டது? வாரிசு இல்லைன்னா அந்த இடத்த அவங்க ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க. அதான் என்னது? வாரிசு இழப்பு கொள்கை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 169 பாருங்கள். ரைட்டா? விச் கவர்னர் ஜெனரல் இஷ்யூட் வார் அகேன்ஸ்ட் த பிந்தாரிஸ்? பிண்டாரிகளுக்கு எதிராக எந்த கவர்னர் ஜெனரல் வந்து போரை அறிவித்தார்னா கண்டிப்பாக அது வில்லியம் பெண்டிங் பிரபு தான். ஏன்னா இந்த பிண்டாரிகள் அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே நிறையா பொருள்கள்லாம் போகும்போது, ரைட்டா, அதை வந்து தெரியாமல் அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா அவங்களுக்கு பசி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது மாதிரி பிண்டாரிகளுக்கு எதிராக போரை தொடங்கினது யாருன்னு கேட்டால் வில்லியம் பெண்டிங் பிரபு. நோட் பண்ணுங்கள், இது கொஸ்டின், நல்ல கொஸ்டின். ரைட்டா? நல்ல கொஸ்டின் எடுத்திருக்காங்க, வில்லியம் பெண்டிங் பிரபு. ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 170, 170. ஹூ எஸ்டாப்ளிஷ் த டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் இந்தியா? பிரிட்டிஷ் இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை நிறுவினார். இரட்டை ஆட்சி முறைனா ஃபஸ்ட்டு என்ன? இரட்டை ஆட்சி முறை அப்படின்னா டியூவல் கவர்மெண்ட். ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 பவர்ஸ் வந்து 2 இடத்துல இருக்கும். ரைட்டா? டியூவல் கவர்மெண்ட்டு. ஸோ டியூவல் கவர்மெண்ட்டு யார் முதல்ல கொண்டு வந்ததுன்னா ராபர்ட் கிளைவ் தான் கொண்டு வந்தது. ரைட்டா? ஸோ இது இரட்டை ஆட்சி முறை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் ராபர்ட் கிளைவ். அதுக்கப்புறம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் படி அது நிறையா ஸ்டேட்லலாம் எடுத்திருப்பாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதான் வந்து பிரிட்டிஷ் இந்த இரட்டையாட்சி. இது நல்ல கொஸ்டின்மா, இது ஒரு நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. இது இந்தியாவில் இரட்டையாட்சி முறையை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறது. ஓகே, குட், வெரி குட். அடுத்து 171 பாரு. கொஸ்டின் நம்பர் 171. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. எது இன்கரெக்ட், எது தவறானது? ரைட்டா? எது தவறானது? த சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் கல்கட்டா அண்டர் த ரெகுலேஷன் ஆக்ட் 1773. கரெக்டு. த ஜூரி சிஸ்டம் ஆஃப் ஸ்டார்டட் இன் பை வில்லியம் பெண்டிங். ரைட்டா? ஸோ இதில் எது வந்து தவறானதுன்னு அப்படின்னா, எது தவறானதுன்னா ரெண்டுமே கரெக்டு தான். மேற்கண்ட எதுவும் இல்லை. உச்சநீதிமன்ற கல்கத்தாவில் ஒழுங்குமுறை சட்டம் 1973 நிறுவப்பட்டது. இந்தியாவில் ஜூரி அமைப்பு வில்லியம் பெண்டிங் என்பவரால் தொடங்கப்பட்டது. இது ரெண்டுமே கரெக்டு. ரைட்டா? இது ரெண்டுமே கரெக்டுன்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 172. கொஸ்டின் நம்பர் 172. அண்டர் த விச் பிளான் 3 யூனிவர்சிட்டிஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மெட்ராஸ், பாம்பே, பெங்கால்? எந்த பிளான் பண்ணி பேஸ் பண்ணாங்கன்னா நோட் பண்ணுங்கள், 1854. நல்லா புரியுங்க. ரைட்டா? 1854 உட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுபடி 1857 ரைட்டா? 1857 நோட் பண்ணுங்கள், 1857 கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 இடத்துலையும் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சிபிஎம், இது எப்படி வச்சுக்கலாம்? சிபிஎம்னு ஆச்சு. கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸில் 1857 3 யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது கொஸ்டின் கேட்கலாம். ரைட்டா? அதுக்கு எது காரணம்னா இந்த உட்ஸ் டிஸ்பேச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஹண்டர் கமிஷனுங்கிறது 2 இருக்குது. ஒன்று வந்து லார்டு ரிப்பன் பிரபு காலத்தில் ஒரு ஹண்டர் கமிஷன் போடுவாங்க, அது பிரைமரி எஜுகேஷன். 2வது ஹண்டர் கமிஷன் வந்து ஜாலியன் வாலாபாக் 1919 ஒன்று போடுவாங்க, அது இன்னொரு ஹண்டர் கமிஷன். அப்போ ஹண்டர் கமிஷனில் 2 இருக்கா? என்னென்னா ஹண்டர் கமிஷனில் 2. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லார்டு ரிப்பன் பிரபு காலத்தில் போட்டது எஜுகேஷனுக்காக. அப்புறம் 1919 வந்துட்டு அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை விசாரிக்கிறதுக்காக ஹண்டர் கமிஷன் போட்டிருப்பாங்க. சாட்லர் கமிஷன்லாம் எஜுகேஷன் ஓரியண்டா வருது. த மினிட்ஸ் ஆஃப் மெக்காலே அப்படிங்கிறது இந்தியாவில் இங்கிலீஷை வந்து கம்பல்சரியாக கொண்டுட்டு வருது, த மினிட்ஸ் ஆஃப் மெக்காலே அப்படிங்கிறது. ஸோ அதனால் மெக்காலே நிமிடங்கள், உட்ஸ் அறிக்கை, ஹண்டர் கமிஷன், சாட்லர் கமிஷன் என்னங்கிறத பார்த்து வச்சுங்க. இதான் ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் நம்பர் 173, 173. வென் வாஸ் ஸ்லேவரி வாஸ் அபாலிஷ்ட் இன் த பிரிட்டிஷ் இந்தியா? பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமைத்தனம் எப்போது ஒழிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 1843 ஒழிக்கப்பட்டது. நோட் பண்ணுங்கள். அடிமைத்தனம், அதாவது சொல்லுவாங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லுவாங்க, நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் உண்மை நல்லது தான். நான் யாருக்கு அடிமை கிடையாது, அதே மாதிரி எனக்கு அடிமை கிடையாது. தந்தை பெரியார் சொல்லுவார், எனக்கு மேலே இருக்கிற சாதியும் கிடையாது, எனக்கு கீழே இருக்கிற சாதியும் கிடையாதுன்னு போட்டாலே எல்லோரும் நினச்சிட்டாலே சாதியே இருக்காது. தந்தை பெரியார் சொன்ன மாதிரி. ஸோ அது மாதிரி 1843 அடிமைத்தனத்தை ஒழிச்சாச்சு. ஆனால் இன்னும் நம்ம அடிமையாக தானே இருக்கிறோம். யாரோ ஒருத்தருக்கு அடிமை தானே இருந்துக்கிட்டே இருக்கிறோம். சுதந்திரமாக நம்மளுக்கு இல்லைல்ல.
ஸோ அதான் இங்கே இருக்கிறது. அப்போ அடிமைத்தனங்கிறது எப்போ 1843 அடிமைத்தனம் ஒழிச்சாச்சு. 1843 அடிமைத்தனம் ஒழிச்சாச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இது பார்த்து வச்சுங்க. விச் ஸ்டேட் வாஸ் அனெக்ஸ்ட் ஃபஸ்ட் அண்டர் த சப்சிடி அலைன்ஸ்? முன்னாடி என்ன பார்த்தோம்? வாரிசு இழப்பு கொள்கை. நல்லா புரிஞ்சுக்க. சதாராங்கிறது வாரிசு இழப்பு கொள்கை. சதாரா எப்போமா? வாரிசு இழப்பு கொள்கை. ஹைதராபாத் எப்போ அனெக்ஸ் பண்ணது? சப்சிடி துணைப்படை திட்டம். அப்போ கொஸ்டின் என்னது? துணைப்படை திட்டத்தில் எது அனெக்ஸ் பண்ணது? துணைப்படை திட்டம் ஹைதராபாத். நோட் பண்ணுங்க. துணைப்படை திட்டனாலே ஹைதராபாத். வாரிசு இழப்பு கொள்கைனா சதாரா. வாரிசு இழப்பு கொள்கை மூலம் அணைக்கப்பட்டது சதாரா. அதனால் வந்து தெளிவாக அது கொஸ்டினில் வந்து தெளிவாக பார்த்து வச்சுங்க. துணைப்படை திட்டத்தின் கீழ் முதலில் இணைக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் எது? ஹைதராபாத். எது? ஹைதராபாத். ஹைதராபாத் நல்லா பார்த்து வச்சு. ஹைதராபாத். ஓகே, ஹைதராபாத். சதாரா வந்து வாரிசு இழப்பு கொள்கை. சதாரா என்னதுமா? வாரிசு இழப்பு கொள்கை இல்லையா? அது டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் சொல்லுவாங்களா? வாரிசு இழப்பு கொள்கை, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். அதை பார்த்து வச்சுங்க. ஏன்னா கொஸ்டினில் தெளிவாக இருக்கணும். எது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின் 175. டூரிங் த விச் கவர்னர் ஜெனரல்ஸ் டென்யூர் த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேஷன்? ரைட்டா? எதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணாங்க? அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரிக்கணும். எது? யாருடைய காலத்தில் பிரித்ததுன்னா காரன்வாலிஸ். அதே மாதிரி ஜுடிஷியரி செப்பரேட் ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேஷன், அதுவும் காரன்வாலிஸ் தான். நோட் பண்ணுங்கள். ஜுடிஷியரி சட்டத்தை வந்து நிர்வாகத்தையும் தனியாக பிரித்தாங்க, ரெவன்யூ நிர்வாகத்திலேருந்து தனியாக பிரித்தாங்க. அப்போ த ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் காரன்வாலிஸ். அதே மாதிரி த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் காரன்வாலிஸ். புரியுதா? காரன்வாலிஸ் 2 பண்ணியிருப்பார். ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் 1, 2வது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன், இது 2வது. 2மே காரன்வாலிஸ். இந்தியாவில் ஐசிஎஸ் ஒரு எக்ஸாமை க்ரியேட் பண்ணது ஜுடிஷியல் சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாமே யார்? காரன்வாலிஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி குரூப் 4 குரூப் 2ஓட அந்த டெஸ்ட் கொஸ்டினில் 75 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.